அப்ப என்ன ஆகும் நேச்சுரலா கேட்டீங்கன்னா, ம். ஒண்ணு சீட்டு பேரத்தை அதிகப்படுத்துவாங்க. காங்கிரஸ் வந்து எங்களுக்கு 50 சீட்டு கொடுன்னு கேட்கும். ம். விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு 30 சீட்டு கொடுங்க. இல்லைன்னா நாங்க பழனிசாமி பக்கம் போனோம்னா எங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கிடைக்கும். இல்ல விஜயோட போனோம்னால பங்கு கிடைக்கும். உங்களோட நாங்க வந்து உதயநிதிக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவருக்கு நாங்க பல்லக்கு தூக்கணுமா அப்படின்னு அங்க பிரஷர் மவுண்ட் ஆகும். கம்யூனிஸ்டுக்கு 10 கோடி கம்யூனிஸ்டும் 15 கோடி கம்யூனிஸ்டும் தலா எங்களுக்கு 20 தொகுதி கொடுப்பாங்க. அப்ப ஒண்ணு சீட்டு பேரத்தை கூட்டி சீட்டு அதிகமா வாங்கி திமுகவுக்கு ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க. ம். இல்லைன்னா நேச்சுரலா அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவாங்க. நான் வந்து உடனே தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வருவாங்கன்னு சொல்லல. திரும்ப வந்து விஜய் பக்கம் போகலாம். கம்யூனிஸ்ட் கூட விஜய் பக்கம் போகலாம். காங்கிரஸ் எங்களுக்கு அதிகமான சீட்டை கொடுங்க, நெருக்கடி ஏற்படுத்தலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் பலமாவதை விட எதிரியை பலகீனப்படுத்து அப்படின்னு தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அமித்ஷா இப்ப அந்த கார்டை தான் விளையாடுறார். கூட்டணி மந்திரி சபையில் இடம் வேணும்னு அவர் கேட்டதன் மூலமா திமுக பக்கம் ஒரு கடுமையான பிரஷர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது பொறுத்திருந்து பாருங்க.